गे। வெற்றி வாழ்வு திருச்சபையுடைய இந்திய ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். सफल कलीसिया में आए हर एक भाइयों बहनों को यीशु मसीह के नाम से मैं धन्यवाद और स्वागत करता हूं. கடந்த பல வாரங்களாக கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை என்ற தலைப்பிலே நாம் போதனைகளை பார்த்து வருகிறோம். पिछले कई हफ्तों से हम आके परमेश्वर के वचन के प्रबल के बारे में देखते आ रहे हैं. ஒரு வசனத்தை வாசிக்க போறோம், அங்கிருந்து நம்ம ஆரம்பிப்போம். एक वचन पढ़ूंगा, उससे हम शुरुआत करेंगे. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். हेब्रियों का किताब चैप्टर 4 वर्स 12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கருக்கானதாயும். यहाँ पे हम देख रहे हैं क्योंकि परमेश्वर का वचन जीवन और प्रबल और हर एक दोधारी तलवार से भी बहुत ही चौका है. ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. और वो प्राण और आत्मा को आके छेदता है और मन की भावनाओं को विचारों को जांचता है. கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்பதை பல வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். पिछले कई हफ्तों से हम देख रहे हैं कि परमेश्वर के वचन में जीवन है. இந்த வாசித்த வேத வசனம் சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது. जो वचन हमने पढ़ा था वो कहता है कि परमेश्वर के वचन में जीवन और प्रबल है. எப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது? किस प्रकार का प्रबल है? அது உயிர்ப்பிக்கிற வல்லமையா இருக்கிறது. वो आके नया जीवन देने का एक प्रबल है. ஏனென்றால் பாவத்தில் மரித்து கிடந்த நம்மை அது உயிர்ப்பிக்கிறது. क्योंकि हम आकर पाप में मरे हुए थे, परमेश्वर ने हमें नया जीवन दिया. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். एफेसियन के दूसरे चैप्टर में कहते हैं कि पाप से मरे हुए तुम लोग को परमेश्वर ने नया जीवन दिया है. அதுல அப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது. तो ऐसा एक नया एक जीवन देने वाला प्रबल है. பேதுரு இந்த வார்த்தை குறித்து எழுதுகிறார், அழிவில்லாத விதையை போல இது இருக்கிறது. या पत्रुस लिखते हैं कि नहीं मिटने वाला एक बीज, நித்தியமான வார்த்தையா இருக்கிறது. ये है कि हमेशा नहीं मिटने वाला एक वचन है. யோவான் இந்த வார்த்தை குறித்து எழுதுகிறார். यूहन्ना इस वचन को क्या कहता है? 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். यूहन्ना का किताब में पहला अध्याय से ஆதியிலே வார்த்தை இருந்தது. सो आदि में आके यहाँ पे वचन था, आकर हम देखते हैं அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. वो वचन परमेश्वर के साथ था அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. और वो वचन परमेश्वर था அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். और वो आदि में परमेश्वर के साथ था சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. और सब कुछ उसी के द्वारा उत्पन्न हुआ. பாருங்க, யோவான் இந்த இடத்துல வார்த்தை குறித்த இன்னொரு பவரை அங்க குறிப்பிடுகிறார். देखिए यहाँ पे यूहन्ना आके परमेश्वर के वचन का एक और सामर्थ्य को बता रहा है. வார்த்தையில சிருஷ்டிக்கும் வல்லமை இருக்கிறது. तो यहाँ पे वचन को आके एक जीवन देने का एक सामर्थ्य इसमें The है. word of God can create anything. यहाँ पे परमेश्वर का वचन आके किसी भी चीज को आके उत्पन्न कर सकता அது है உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை சிருஷ்டிக்க கூடியதா இருக்கிறது. और वो आपके जीवन में खुशियों को उत्पन्न कर सकता है சமாதானத்தை சிருஷ்டிக்க கூடியதா இருக்கிறது. और एक समाधान को आके कर सकता है சுகத்தை சிருஷ்டிக்க கூடியதா இருக்கிறது. और एक चंगाई को दे सकता है ஆசீர்வாதத்தை சிருஷ்டிக்க கூடியதா இருக்கிறது. और आशीष को दे सकता है உங்களுடைய வாழ்க்கையில பலனையும் சத்துவத்தையும் சிருஷ்டிக்க கூடியதா இருக்கிறது. और आपके जीवन में बल को देता है. ஆக இந்த வார்த்தையில சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கிறது என்று யோவான் तो சொல்லுகிறார். यूहन्ना कहता है कि इस वचन में आके उत्पन्न करने का एक प्रबल 3ஆம் है. வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்கிறது உண்டானதெல்லாம் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. तो यहाँ पे वचन के हम पीछे भाग पे देखते हैं, तो जो कुछ भी हुआ है उसके बिना उत्पन्न नहीं हुआ है. 4ஆம் வசனம் சொல்கிறது அவருக்குள் ஜீவன் இருந்தது. और चौथा वचन कहता है उसमें जीवन था அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. और वो जीवन आके मनुष्य के लिए ज्योति था. அவருக்குள் என்றால் யாரு? तो उसके अंदर है तो कौन है? வார்த்தையாகி அவருக்குள் ஜீவன் இருந்தது. तो वचन आके उसके अंदर जीवन था. அந்த ஜீவன் என்றால் என்ன? वो जीवन का मतलब क्या அந்த होता है? ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है कि वो जीवन आकर मनुष्य को ज्योति था. வார்த்தை உங்களுக்குள்ளே சென்று உங்களுக்கு ஒரு புது பிறப்பை கொடுக்கும் பொழுது, जब वचन आपके अंदर जाके आपको एक नया जीवन देता है, உங்களுக்குள்ளே தேவனுடைய வெளிச்சம் பிரவேசிக்கிறது. तो आपके अंदर परमेश्वर का ज्योति आके प्रकट होता है. பாருங்க, வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க போற இடமெல்லாம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. तो देखिए अगर वो ज्योति आपके अंदर है तो आप जो भी जगह जाते वो सब जगह उजाला हो जाता है. நாங்கெல்லாம் சிறுவர்களாக இருந்த பொழுது சர்க்கஸ் வரும். तो मैं जब छोटा था तो सर्कस होता था சர்க்கஸ்ல ஒரு லைட் அடிப்பாங்க நைட் ஆனா. और सर्कस में नाइट में आके एक लाइट डालते அது थे ரொம்ப பவர்ஃபுல் லைட் பாருங்க. और वो बहुत पावरफुल लाइट था. அது அந்த லைட் அடிச்சாங்களா அந்த பீம் மட்டும் தான் தெரியும்.
वो लाइट डालेंगे तो सिर्फ वो बीम ही दिखता है। நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது அதை பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். मैं जब छोटा था वो देखने में मुझे बहुत खुशी होती थी। அந்த லைட் அப்படியே மூவ் ஆகும் பாருங்க அந்த பீம். और जब वो लाइट आके हिलता था நிறைய முறை இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த லைட் பீம் வந்து மூவ் ஆகும். और वो लाइट आके इस तरफ उस तरफ घूमता रहता था। பல நேரங்களில் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா லைட் ஃபோக்கஸ் லைட் அடிப்பாங்க. कभी-कभी देखेंगे तो फोकस लाइट स्टेज पे डालते रहते हैं। அந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கிற இடத்தை வெளிச்சமாக்குகிறது. तो जब आप देखते हैं तो वो लाइट जिस जगह पे उस जगह पे उजाला हो जाता है। அந்த வெளிச்சம் இருளிலே பிரகாசிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है वो उजाला आके अंधेरे में चमकता है। பாருங்க நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். तो देखिए यीशु मसीह क्या कहता है, आप एक ज्योति है। உங்களுக்குள்ள அந்த வார்த்தை இருக்கிறது. आपके अंदर वो वचन है। அந்த வார்த்தைக்குள்ள பவர் இருக்கு. और उस वचन के अंदर एक सामर्थ्य है। அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு. उस वचन में आके जीवन है। அந்த வார்த்தைக்குள்ள லைட் இருக்கு. उस वचन में एक ज्योति है। அந்த வார்த்தைக்குள்ள கிரியேட்டிவ் பவர் இருக்கு. उस वचन में आके उत्पन्न करने का एक सामर्थ्य है। டெய்லி இதெல்லாம் சுமந்து கொண்டு தான் செல்லுகிறீர்கள். और ये सब लोग आप उठाकर ही अपने साथ चलते பாருங்க हैं। நீங்க ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அங்க வெளிச்சம் அங்க பிரகாசிக்கிறது. जब आप अपना एक कदम रखते हैं तो वो ज्योति चमकता है। வேதம் சொல்கிறது இருளும் அவரை சுற்றி பிரகாசமாய் இருக்கும். वचन कहता है कि अंधेरा भी उनके घूमकर उजाला रहता है। இப்ப அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். अभी परमेश्वर आपके अंदर है। நாம போற இடங்கள்ல வெளிச்சம் பிரகாசிக்க और ஆரம்பிக்கிறது. जब हम सब लोग जहाँ जाते हैं वहाँ पे अंधेरा आता இருள் है ஆட்டோமேட்டிக்கா விலக ஆரம்பிக்கிறது. और अंधेरा अपने आप से अलग होने लगता है। இருள் இல்ல நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. आप नहीं कह सकते कि मैं अंधेरे में नहीं जा सकता। வெளிச்சம் வரும்போது இருள் போய் தான் ஆகணும் जब கண்டிப்பா. ज्योति आती है तो अंधेरा चला जाता இருள் है। என்றால் என்ன? अंधेरा माने क्या होता है? எல்லா தீமையும் இருள் தான். हर प्रकार का बुरी चीजें। லைட் என்றால் என்ன? और उजाला माने क्या है? எல்லா நன்மையும் லைட் தான். और सब कुछ अच्छी चीजें। வேத வசனம் சொல்கிறது இருளானது அதை மேற்கொள்ளவில்லை, ஜெயிக்கவில்லை. और वचन कहता है कि अंधेरा आकर उसको ग्रहण ना किया। பாருங்க உங்களுக்குள்ளே உங்களை வெற்றி பெற வைக்கக்கூடிய வெளிச்சம் இருக்கிறது. तो देखिए आपके अंदर एक सफल लेके आने का एक ज्योति है। அதைத்தான் நம் வார்த்தை என்று சொல்லுகிறோம். इसी को हम आके वचन कहते हैं। அதைத்தான் ஜோவே ஜீவன் என்று சொல்லுகிறோம். और उसी को हम जीवन कहते हैं। அவரைத்தான் இயேசு உள்ள இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். और उसी को हम कहते हैं यीशु आपके अंदर है। நீங்களும் இயேசுவும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். आप और यीशु मिले हुए हैं। அவர் இங்க வேலைக்கு போகும்போது சர்ச்சுக்கு போகும்போது அவர் உங்களுக்குள்ள இருந்து வராரு, வேலைக்கு போகும்போது அவர் உள்ள விட்டு வெளியே போயிடறாரு இல்ல. जब आप कलीसिया आते हैं या फिर काम जाते हैं आपको छोड़ के जाते वैसा नहीं है। 24/7 உங்களோட கூட அவர் இருக்கிறார். 24/7 यीशु हमेशा आपके साथ है। நீங்க வேலைக்கு போகும்போது உங்களோட கூட வருகிறார். आप काम जाते समय भी आपके साथ आते हैं। எங்க இருக்கிறார்? உள்ள இருக்கிறார். क्योंकि वो आपके अंदर है। நம்மளால கண்ணுல பார்க்க முடியாது அவ்வளவுதான். हम लोग सिर्फ उसे देख नहीं सकते हैं। அவர் உள்ள இருக்கிறார். लेकिन वो अंदर है। இந்த ஒளி உள்ள இருக்கிறது. और ये ज्योति अंदर है। இந்த ஒளி இருளை ஜெயிக்கக்கூடிய ஒளியா இருக்கிறது. और ये ज्योति आके अंधेरे को जीतने का एक ज्योति है। பாருங்க இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறோம் நீங்களும் நானும். तो देखिए आप और मैं कितना सामर्थ्य से भरे நாம हुए வந்து हैं। வல்லமையற்ற கிறிஸ்தவர்கள் கிடையாது. हम लोग आके बिना सामर्थ्य का एक मसीहा के लोग नहीं We है। are powerful Christians. हम लोग आके सामर्थ्य से भरे हुए एक मसीहा के लोग If हैं। you are a Christian, you are powerful. अगर आप मसीहा के लोग हैं तो आप सामर्थ्य से भरे हैं। You are not a powerful human being. आप बिना सामर्थ्य से भरे हुए एक इंसान नहीं है। You have power of God. आपके अंदर यीशु मसीह का सामर्थ्य You है। have the power of God. और ये प्रभु का सामर्थ्य आपके अंदर है। God has loaded His power in His word. परमेश्वर ने वचन के जरिए आपको अंदर से भर के And रखा है। He gives you His word. और वो आके अपने वचन को आपको देता And है। you are born again with this word. और इस वचन के जरिए आप दोबारा जन्म लिए हैं। The word has created a new life in you. और परमेश्वर ने वचन ने आपको आके एक नया जीवन उत्पन्न किया है। You are a new creation. और आप लोग आके एक नया सृष्टि Your है। old things are passed away. आपका जो भी पुराना चीज है सब दूर हो गया And है। everything becomes new. और सब कुछ नया हो गया है। You should not think about your sins. आप सब लोग आके अपने पापों के बारे में नहीं सोचना है। I'm not a good Christian. You should not think like that. आप लोग नहीं सोचना है कि मैं एक सच्चा मसीहा You are का a लोग हूँ। powerful Christian. आप सामर्थ्य से भरे मसीहा के लोग எல்லாரும் हैं। கரங்களை உயர்த்தி சொல்லணும் நான் வல்லமுள்ள கிறிஸ்தவன். सब अपने हाथों को उठा के बोले मैं सामर्थ्य से भरा हुआ मसीहा का लोग हूँ। அந்த அதையே பவர்லெஸ்ஸா சொல்லக்கூடாது. आप நல்ல பவர்ஃபுல்லா சொல்லணும். अच्छा सामर्थ्य से बोलिए। Everybody सब लोग बोलिए हाथ से उठा open के। your mouth and say boldly अपने मुंह को खोल कर बोलिए मैं सामर्थ्य से I भरा am a हूँ। powerful person. I am a powerful person. Hallelujah. Thank you so much. Thank you so much for your response. Praise the Lord. Hallelujah. I appreciate that. मैं आप सबको आके तारीफ करता हूँ। More than myself, God is delighting in your confession.
मुझसे भी ज्यादा परमेश्वर बहुत खुश है जब आप बोलते हैं Hallelujah. You हालेलुया। are powerful. आप लोग सामर्थ्य से भरे You हैं। are not just confessing the word. आप लोग सिर्फ ऐसे ही नहीं बोल रहे हैं, You are powerful. आप लोग सामर्थ्य से भरे हैं। கர்த்தர் அந்த வல்லமை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். परमेश्वर ने अपने सामर्थ्य को आपके अंदर रखा है। பாருங்க, இந்த வல்லமை என்ன செய்கிறது? देखिए ये सामर्थ्य क्या करता அது है, மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிறது. और वो मुर्दों को आके जिंदा उठाता है। இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துல எவ்வளவு அதிகாரம் இருக்கிறதோ यीशु मसीह के नाम से जो अधिकार है, அதே அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. और वही अधिकार परमेश्वर के वचन में भी है। இயேசுவின் நாமம் என்ன சொல்கிறது? यीशु मसीह का नाम क्या कहता है, பிசாசுகள் அவருடைய நாமத்துக்கு கீழ்ப்படிகிறது. जो भी आके शत्रु के नाम के लिए वो आके आदर करता है। லூக்கா சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். लूका के किताब में हम देखते हैं 10ஆம் அதிகாரத்துல இயேசு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். 10वीं वचन में यीशु मसीह आके उनको वो अधिकार देते हैं। எதற்கெல்லாம் அதிகாரம் கொடுக்கிறார்? किस किस चीजों के लिए अधिकार देता है, புறப்பட்டு போங்கள் என்று அவர் சொல்லுகிறார். पर कहते हैं तुम यहाँ से निकल कर जाओ। ரெண்டு பேராக அவர்களை அனுப்புகிறார். दो दो लोग वहां से निकलते हैं, அவர்கள் போய் திரும்பி வந்து சொல்லுகிறார்கள். और वो लोग जाकर दोबारा आकर कहते हैं। லூக்கா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். लूका 10:17 பின்பு அந்த 70 பேரும் திரும்பி சந்தோஷத்தோட திரும்பி வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். वे 70 आनंद से कहते हुए लौटे कि वो आके यहाँ पे शत्रु भी आके उनका आदर करने लगा। இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது பிசாசுகள் கீழ்ப்படியும். यीशु मसीह का नाम कहते हैं तो शैतान भी आके वहां पे आके आदर करता है। இது அறியாத கிறிஸ்தவர்கள் அநேகர் பிசாசுக்கு பயந்து கொண்டு இருக்கிறார்கள். और जो इसको नहीं जानते हैं वो शैतान से डरते हैं। இயேசுவின் நாமத்தை சொன்னா அவன் கீழ்ப்படிவான் பாருங்க. यीशु मसीह के नाम से बोलते हैं तो शत्रु आके आदर करेगा। அது மாத்திரமல்ல மரித்தோரை உயிரோடு எழச் செய்கிற ஒரு வல்லமையை அவர் கொடுக்கிறார். और ना केवल नहीं, वो मुर्दों को आके जीवित करने का सामर्थ्य इसमें है, அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். और उनको आके एक अधिकार दिया है। வியாதிகளை குணமாக்குற அதிகாரத்தை அவர் தருகிறார். रोगों को चंगा करने का एक अधिकार दिया है। மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். यहाँ पे मार्कुस का किताब हम 3रा अध्याय में हम देखते हैं। 14-15 வசனங்கள்ல यहाँ पे आके हम 15 में देखते हैं। அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தவும் படிக்கு அவர்கள் அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். वहाँ पे वो 12 लोग को चुने के वहाँ उनको आके रोगों को चंगा करने का, शैतान को भगाने का अधिकार उनको दिया। அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். उनको आके एक अधिकार दिया। பிறகு மத்தேயு சுவிசேஷத்துல இதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லப்பட்டிருக்கிறது. देखिए मत्ती की किताब में यहाँ पे कुछ एक्स्ट्रा बोला गया है। மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல मत्ती का चैप्टर 10 देखेंगे हम। அவர் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். यहाँ पे मैं 7 और 8 पढ़ता हूँ। காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டரிடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுங்கள். तो यहाँ पे आके हम आके खोए हुए भेड़ के बारे में यहाँ पे देखते हैं हम। 8ஆம் வசனத்தில் சொல்கிறார் வியாதிகள் உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள். 8वीं वचन में कहते हैं बीमारी को चंगा करो। இயேசு இந்த அதிகாரத்தை சீஷர்களுக்கு கொடுக்கிறார். यीशु मसीह ने ये अधिकार आके अपने चेलों को दिया है। என்னென்ன அதிகாரம்? क्या क्या अधिकार दिया है? ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணணும், यहाँ पे आके परमेश्वर के गॉस्पेल को प्रचार करने வியாதி का, உள்ளவர்களை சுஸ்தமாக்க வேண்டும், यहाँ पे बीमारियों को चंगा करने का, குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ண வேண்டும், यहाँ पे कोड़ियों को शुद्ध करो, மரித்தோரை எழுப்ப வேண்டும், और यहाँ पे मरे हुए को उनको जीवन देने का, பிசாசுகளை துரத்துங்கள். दुष्ट आत्मा को निकालने का। இப்படிப்பட்ட அதிகாரத்தை அவர் அவர்களுக்கு தருகிறார். और ऐसा सामर्थ्य से भरे हुए लोग थे। அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். और जब वो लोग निकल के जाते हैं तो வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்குறார்கள், वहाँ पे रोगों को चंगा करते हैं। பிணியாளிகளை சுஸ்தமாக்குறார்கள், यहाँ पे जो कोड़ों से भरे होते उन्हें चंगा करते ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுகிறார்கள், हैं। यहाँ पे आके दुष्ट आत्मा से दूर करते குஷ்ட हैं। ரோகிகளை சுஸ்தமாக்குகிறார்கள், कोड़े से जो भरे रहते हैं उनको शुद्ध करते மரித்தோரை हैं। உயிரோடு எழுப்புகிறார்கள். जो मरे रहते हैं उनको जिंदा करते हैं। இதெல்லாம் சும்மா பேப்பர்ல எழுதி கொடுக்கலங்க அவரு. देखिए ये सिर्फ आके कागज में लिखा नहीं है, அவர் அந்த அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிறார். इस अधिकार को आके उनको दिया है। அவர் வந்தார் மாம்சத்துல வெறும் எருசலேம்ல மட்டும் இருந்துட்டு போயிட்டாரு அவரு. वो सिर्फ आके यहाँ पे यरूशलेम में रह के चले गए हैं, ஆனா அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு 3ஆம் நாள் எழுந்தார். लेकिन उनको आके दफना गया। 3रा दिन वो जीवित उठे பரலோகத்துக்கு ஏறி போனார். और स्वर्ग में चले गए, அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். और वहां से पवित्र आत्मा को भेजा। பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் என்ன? அவர் குமாரனின் ஆவியானவர். और पवित्र आत्मा का दूसरा नाम क्या है कि ये कुमार का बेटा है। கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல நாம் அதை வாசிக்கிறோம். ये हम आके गलातियन के किताब 4था अध्याय में हम அந்த देखते हैं। குமாரனின் ஆவியானவர் மூலமாக நமக்குள்ள அவர் திரும்ப வந்து வாசம் பண்ணுகிறார். तो जब हम इस बात को देखते हैं तो वापस वो हमारे अंदर आते हैं। இப்போ நம்ம எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். अब ये सबको आके वो अधिकार दिया है, நீங்கள் நான் ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ண முடியும், और हम लोग आप आके प्रचार कर सकते हैं, வியாதியஸ்தரை சுஸ்தமாக்க முடியும், बीमारियों को चंगा कर सकते हैं, குஷ்ட ரோகிகளை சுஸ்தமாக்க முடியும், जो
कोड़े की बीमारी से उन्हें चंगा कर सकते हैं, மரித்தோரை எழுப்ப முடியும் உயிரோட, जो मरे हैं उन्हें आके वापस जिला सकते हैं, பிசாசுகளை துரத்த முடியும். दुष्ट आत्मा को भगा सकते हैं। அப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் நமக்கு ऐसा தந்திருக்கிறார். अधिकार परमेश्वर ने हमको दिया है, நாம பண்றதுல யூஸ் பண்றது இல்ல, அவ்வளவுதான். बस हम सिर्फ उसका इस्तेमाल नहीं करते हैं। நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை பத்தி சொல்றதே கிடையாது. वो आके हम अपने साथ रहने वालों के लिए नहीं பட் बोलते हैं, யூ ஆர் பவர்ஃபுல். लेकिन आप सब लोग सामर्थ्य से भरे பாருங்க, हैं। முதல்ல நாம இந்த பவரை வல்லமையை அனுபவிக்க வேண்டும். देखिए, सबसे पहले आके इस सामर्थ्य को हम लोग महसूस करना है। நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துட கூடாது. हम छोटे छोटे चीजों को डरना नहीं है। ஐயோ அந்த ரூம்ல கருப்பா ஏதோ தெரியுதுங்க, अरे उस रूम के अंदर कुछ काला सा दिख रहा है, தெரிஞ்சா அங்கேயே போய் பாருங்க என்னன்ட்டு. अगर दिख रहा है तो वहां पे जाके देखिए ஏன்னா क्या है। நீங்க வெளிச்சமா இருக்கிறீர்கள். क्योंकि आप एक ज्योति है। நீங்க போனா அங்க இருள் போய் தான் ஆகணும். जब आप वहां जाएंगे तो वहां का अंधेरा जाना ही पड़ेगा। வியாதி ஒரு இருளின் காரியமா இருக்கிறது. वहां पे आके बीमारी का एक अंधेरा, பிசாசு இருளின் அதிகாரமா இருக்கிறது. और शत्रु आके अंधेरा का एक अधिकार है, மரணம் இருளின் அதிகாரமா இருக்கிறது. और आके मौत आके अंधेरे का இவை अधिकार है। எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். और ये सब लोग आपको आके आदर करना है। இதெல்லாம் உங்க தலைமையில ஏறி உட்கார்ந்து ஆட்டக்கூடாதுங்க. ये सब लोग आके आपके सिर में खड़े होके नाचना नहीं है। நீங்க அது தலைமையில ஏறி உட்கார்ந்து ஆட்டாட்டுன்னு ஆட்டணுங்க. आप लोग आके उसके सर में खड़े होके नाचना உங்க है। வாழ்க்கையில இருந்து அவர்களெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும். ये सब लोग आपके जीवन से निकाल के बाहर फेंकना है। எப்படி ஒழித்து கட்டுறது? और ये सबको कैसे आप इसके निकाल के வாயை बाहर திறந்து फेंकना है? பேச வேண்டும். आप अपना मुंह को खोल के बोलना है। எப்பெல்லாம் பிசாச இயேசு பார்த்தாரோ जब आके शैतान ने आके यीशु को देखा तो அப்பொழுதெல்லாம் அவர் சொல்ற புறப்பட்டு போ அப்படின்றார். तब आके वो कहा यहाँ से निकल कर जा, திரும்ப இவனுக்குள்ள நுழையாதே அப்படின்றார். फिर से यहाँ पे वापस नहीं आना। அவர் பாருங்க, அந்த அளவுக்கு அவர் பிசாசுகளை துரத்தினார் போற இடத்துல எல்லாம். देखिए, वो जहाँ भी जाते थे उस तरह से यीशु मसीह आके शैतान दुष्ट आत्मा को भगाते थे। ஒண்ணுல அவர் ஜெப ஆலயத்துல பிரவேசிக்கிறார். மார்க் 1:23 வசனத்துல. मार्क चैप्टर 1:29 में हम देखते हैं, 23 वசனம் சொல்றது, அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். यहाँ पे आके बोलते हैं कि उस प्रेयर गृहाने में एक आके शत्रु था। இயேசு சர்ச்சுக்கு போறார், அவ்வளவுதான். यीशु मसीह आके वहाँ पे कलीसिया में गए, அவர் அங்க பிசாச வரட்ட போல, वहाँ पे आके वो दुष्ट आत्मा को भगाने नहीं गए, அவர் பிரசங்கம் பண்ண போனார். वहाँ पे वो प्रचार करने गए थे। 24 வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவன் ஐயோ நசராக இயேசுவே, எங்களுக்கு உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், எங்களை வேதனை உம்மை இன்னார் என்று அறிவேன் என்று நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். तब दुष्ट आत्मा कहता है, आपको और मुझे क्या है, आप क्यों मुझे यहाँ पे भगाने आए हैं करके वहाँ पे बताने लगा। அவர் ஒன்னும் சொல்லவே இல்லை. वो वहाँ पे कुछ भी नहीं बोला। அவருடைய பிரசன்ஸே போதும், அவ்வளவுதான். यीशु मसीह का उपस्थिति ही काफी है। அவர் உள்ள நுழைறாரு. जब आके वो अंदर अपना कदम को रख रहे ஏன்னா हैं, அவர் ஒளியா இருக்கிறார். क्योंकि आके वो उनके अंदर वचन ஒளி है। வரும்பொழுது இருள் விலகிதான் ஆக வேண்டும். जब आके उजाला अंधेरा में आता है तो अंधेरा भाग जाता है। 25 வசனத்துல இயேசு எப்படி பிசாசை விரட்டுறாரு பாருங்க. तो यहाँ पे आके हम 25 में देखते हैं, அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். तब यीशु मसीह ने उनको डांटा कि तू बिना बात करे यहाँ से निकल जा। நீங்க அதட்டுறீங்களா பிசாசை? क्या आप आके दुष्ट आत्मा को आके आप डांट सकते हैं? உங்களை பிசாசு ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. यहाँ से दुष्ट आत्मा आपको कुछ भी करने की जरूरत அவன் नहीं है। வந்து நின்னாவே நீங்க 100 மீட்டர் ஓட்டத்துல ஓடுற மாதிரி ஓடுவீங்க. शैतान जब आपके पास खड़ा होता है आप 100 मीटर दूर भाग जाते हैं। இல்லங்க, அந்த வல்லமை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற வேர்ட் பவர் ரொம்ப பெருசு. आप आके इस बात को समझना कि आपके अंदर जो सामर्थ्य है वो बहुत बड़ा है। உங்களை பார்த்தவனா அவன் 1000 மீட்டர் ஓடுற மாதிரி ஓடுவான். अगर आपको देख के आके शैतान आके 1000 किलोमीटर भागना है। அவனை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. आप शैतान को देख के डरने की जरूरत नहीं है। 26 வசனம் மார்க் 1:26 உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய் விட்டது, அவ்வளவுதான். तो यहाँ पे मार्कुस आके फर्स्ट चैप्टर यहाँ पे 26 में देखते हैं तो शत्रु वहाँ पे उसको छोड़ के भाग जाता है। His very presence drove तो यहाँ पे demons. तो वो आके यहाँ से भाग जाता है, वहाँ शत्रु वहाँ से। என்ன அற்புதம் பாருங்க. तो देखिए कितना अद्भुत काम है यहाँ पे। அதே போலதான் நீங்களும் நானும் கூட और இருக்கோம். बिल्कुल उसी तरह से आप और मैं भी है। நாம உள்ள நுழைஞ்சா போதும் அங்க ஒரு பெரிய ஒரு விடுதலை உண்டாகும். हम लोग आके वहाँ अंदर रखने से काफी है, वहाँ पे एक बड़ा छुटकारा உள்ள होगा। நுழைஞ்சா அவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் நடக்கும். अगर आप अंदर अपना कदम रखेंगे तो वहाँ पे एक अद्भुत काम होगा। நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல நம்ம வாழ்க்கையில இதை அனுபவிக்க வேண்டும். मैं क्या कहता हूँ कि पहले इन सब चीजों को हमारे जीवन में महसूस करना है। ஒவ்வொரு நாளும்
நம்ம எழுந்திருக்கும் போது நான் ஒரு பவர்ஃபுல் பர்சன் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். एक एक दिन जब आप अपने बिस्तर से उठते हैं, आपको प्रार्थना करना में एक सामर्थ्य से भरा हुआ आदमी உங்கள்ட்ட हो। பணம் இல்லாம இருக்கலாம், आपके पास भले ही पैसा नहीं होगा, உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், आपको बहुत सारी मुसीबतें होंगे, உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், बहुत सारी मुश्किल होगा, நிறைய உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல ஒரு துணிமணிகள் இல்லாமல் இருக்கலாம், कपड़े ज्यादा कुछ नहीं होंगे, நிறைய கோல்டு இல்லாம இருக்கலாம். सोना चांदी नहीं होगा, ஆனா பவர் இருக்கு. लेकिन आपके अंदर सामर्थ्य है, பவர் உங்களுக்குள்ள இருக்கிறது. आपके अंदर सामर्थ्य है, நீங்கள் பவர்ஃபுல் தான். आप आके सामर्थ्य से भरे लोग हैं। ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது அப்படிதான் எழுந்திருக்கணும். एक एक दिन जब आप उठते हैं इसी तरह से उठना है। எழுந்திருக்கும் போதே ஐயோ அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு எழுந்து கூடாது. उठते ही यहाँ वहाँ दर्द हो रहा है करके नहीं बोलना है। யாராவது நமக்கு இங்க அமுக்கு விடுவாங்களான்னு எழுந்திர கூடாது. कोई आके मुझे हाथ पांव दबा के छोड़ेगा करके नहीं बोलना எங்க है। புடிங்க நான் விழுந்துற மாதிரி இருக்குன்னு சொல்ல கூடாது. पकड़ लो नहीं तो मैं गिर जाऊंगा करके नहीं बोलना है। முதல்ல நான் பவர்ஃபுல்லா இருக்கணும்ங்க. पहले आके हम एक सामर्थ्य से रहना है। உள்ளே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இருக்கிறது. आमीन। हमारे अंदर आके यीशु मसीह का जीवित उठाने का सामर्थ्य है। உள்ள வார்த்தையின் வல்லமை இருக்கிறது. हमारे अंदर वचन और प्रबल है। உள்ள பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருக்கிறது. हमारे आत्मा अंदर आके पवित्र आत्मा का एक सामर्थ्य है। பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்ன தெரியுங்களா? पवित्र आत्मा का सामर्थ्य माने ஒரு क्या पता பச்சை है? கழுதை தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொண்டு போட்டுறான். 1000 लोगों को आके उसने आके मार दिया। ஒரு இடத்துல போன உடனே அந்த பட்டணத்து கதவுகளை அப்படியே நிலைக்கால்களோட பேர்த்து தோல்ல வச்சு மலை மேல ஏறான் பாருங்க. वो एक जगह पे जाएंगे तो वो सारे नगर का दीवार को उठा के चढ़ गया। அப்படிப்பட்ட வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. वैसा एक सामर्थ्य आप सबके अंदर है। இயேசு சொல்றார் அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து। यीशु मसीह अपोस्तल में कहते हैं कि जब पवित्र आत्मा आपके अंदर आता है तो आप बल भर जाते हैं बल அப்ப से। பாருங்க மரித்தோரை எழுப்பக்கூடிய வல்லமை. तो देखिए यहाँ पे मरे हुए लोगों को जीवन देने का एक सामर्थ्य। பிசாசுகளை துரத்தக்கூடிய வல்லமை. देखिए दुष्ट आत्मा को भगाने का एक सामर्थ्य। மனிதனுடைய வாழ்க்கை மாற்றக்கூடிய வல்லமை. मनुष्य के जीवन को बदलने का एक सामर्थ्य। இது எல்லாமே அந்த வார்த்தையில் இருக்கிறது. और ये सब कुछ आके उस वचन में है। அந்த வார்த்தையில ஒரு ஜீவனுள்ள வல்லமை இருக்கிறது. और उस वचन में आके एक जीवन का सामर्थ्य है। ஆகவேதான் அந்த வார்த்தை வளர்ந்து பெருகுகிறது. इसीलिए वो वचन आके बढ़ता रहता है। அப்போஸ்தலர் நடபடிகளை முழுக்க நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா போற இடத்தெல்லாம் அப்போஸ்தலர் அந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணினார்கள். जब प्रेरितों की किताब आप पढ़ते हैं तो वहां पे जहां पे भी अपोस्तल जाता है तो इस बात को बोलता है। அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 7 வசனத்துல நாம் வாசிக்கிறோம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களின் अनेகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். तो यहाँ पे बुक ऑफ एक्ट 6 पे हम ऐसे कुछ ऐसे देखते हैं। 6:7 6-7 पे देखते हैं परमेश्वर का वचन फैलता गया और यरूशलेम में चेले की गिनतियां बहुत ही बढ़ती गई देखते हैं। அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 24 வசனம் சொல்கிறது. यहाँ पे 12 आके देखते हैं 12 में 27 தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. यहाँ पे वचन आके बढ़ता ही गया। 19 அதிகாரம் 20 வசனம் சொல்கிறது அப்போஸ்தலர்ல. यहाँ पे चैप्टर 19 वर्स 20 कहता है இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. इस प्रकार प्रभु का वचन आके बलपूर्वक फैलता गया और प्रबल होता गया। பாருங்க வேர்ட் எவ்வளவு பவர்ஃபுல் என்பதை கொஞ்சம் எண்ணி பாருங்க. तो यहाँ पे देखिए वचन आके कितना प्रबल है करके। ரெஃபரன்ஸ் திரும்ப சொல்றேன். तो मैं रेफरेंस दोबारा बोलता हूँ। அப்போஸ்தலர் 6:7 एक्ट्स 6:7 அப்போஸ்தலர் 12:24 12:24 அப்போஸ்தலர் 19:20 19:20 ये सब एक्ट से है। எல்லாமே அப்போஸ்தலர் நடபடிகள் Yes, இருக்கு. sir. வசனம் வளர்ந்து பெருகுகிறது. तो देखिए यहाँ पे वचन आके फैलता है और प्रबल होता है। வசனம் எந்த அளவுக்கு பெருகுறதோ வளர்ந்து பெருகிச்சு அந்த அளவுக்கு சீஷருடைய தொகை பெருகிட்டு। और जिस प्रकार से वचन आके प्रबल होता गया उस तरह से चेले की गिनती भी बढ़ते गए। இந்த வசனம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா விருத்தி அடைந்து மேற்கொண்டது என்பதை நாம் பார்க்க போகிறோம். अभी हम देखने वाले हैं ये वचन आके थोड़ा थोड़ा कैसा फैलता गया। அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்துல இயேசு கிறிஸ்து சீஷர்களை அப்போஸ்தலரை பார்த்து சொல்லுகிறார், यहाँ पे चैप्टर 1 में हम देखते हैं பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். यहाँ पे हम वचन में हम देखते हैं जब पवित्र आत्मा आपके अंदर आएगा तो यरूशलेम यहूदिया पे यहाँ के भूमि के लास्ट तक आप मेरे गवाही बन के रहोगे। பாருங்க இதுவரைக்கும் இந்த பழைய உடன்படிக்கை மட்டும் தான் இருக்குது. तो यहाँ पे देखेंगे तो ये सिर्फ आके पुराने नियमों को हम देखते हैं। பழைய ஏற்பாடு மட்டும் தான் அவங்க கையில இருக்கு. यहाँ पे सिर्फ उसको आके पुराना नियम ही उसके हाथ पे है। இயேசு வந்ததிலிருந்து அவர் உயிரோடு இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள் வரைக்கும் 33 ஆண்டுகள். यहाँ पे आके 33 यीशु मसीह आए और जिए 33 इयर्स का वो वाला देखते அவர் हैं। ஊழியம் செய்த 3 ஆண்டுகள்ல 4 சுவிசேஷங்கள்ல அவர் பேசின வார்த்தைகளை பதிவு செய்திருக்கிறார்கள். 3.5 साल आके यीशु मसीह आके सेवकाई करने
करने वाला ये चार किताब में हम देखते हैं। இயேசு உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த அந்த சுவிசேஷங்கள்லாம் எழுதப்படவில்லை. जब यीशु मसीह के जीवित थे तो ये सब किताबें लिखा नहीं गया था। எந்த வடிவத்தில் இருந்தது? ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காட். तो ये कौन से रूप में आता है कि बोला हुआ बात आके இயேசு பேசினார், அதை அப்போஸ்தலர்கள் கேட்டார்கள். यहाँ पे यीशु मसीह बोलते हैं, अपोस्तल के लोग आके इसे लिखते அவர்கள் हैं। கேட்ட வசனங்களை பழைய ஏற்பாட்டுடன் பொருத்தி பார்த்து அவர்கள் அங்க பிரசங்கம் பண்ணினார்கள். तो यहाँ पे जो भी वचन यीशु मसीह ने सुने हैं उसको आके पुराने नियम से जोड़ के उन्होंने बोला है। அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். यहाँ पे आके अपोस्तल की किताब दूसरा किताब में पवित्र आत्मा का देखते हैं। அப்பொழுதிலிருந்து இந்த வசனம் பரவ ஆரம்பிக்கிறது, வளர்ந்து பெருக ஆரம்பிக்கிறது. और तब से ये वचन आके उनके पास आके फैलता और प्रबल होता गया। இந்த வசனம் எங்க இருக்கு? तो अभी ये देखिए वचन कहाँ पे है। நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி ரிட்டன் ஃபார்ம்ல இல்ல. हमारे पास कैसे लिखा हुआ है वैसा नहीं है। ஏன்னா எல்லாம் கிபி 50க்கு அப்புறம் தான் எழுதுறாங்க, மத்திய மார்க் எல்லாமே. क्योंकि सब कुछ आके किपी 50 के बाद ही लिखा गया है। இன்னும் எழுதப்படல. वो लिखा नहीं गया। இயேசு பேசினார், यीशु मसीह ने बोला அந்த வார்த்தைகளை அப்போஸ்தலர்கள் கேட்டார்கள். और अपोस्तल लोग उस वचन को सुने பரிசுத்த ஆவியானவர் அதெல்லாம் நினைப்பூட்டுகிறார். और पवित्र आत्मा उनको ये सब वचन याद ஏன்னா दिलाते हैं। இயேசு உயிரோடு இருக்கும்போது சொல்றாரு, அவர் வந்து நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். क्योंकि यीशु मसीह ने जीवित रहते समय बोला था, मैं बोला वाला वचन पूरा पवित्र आत्मा आपको याद So, दिलाएगा। பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ये पवित्र आत्मा वचन के साथ मिलके काम कर रहा है। இந்த வசனம் எங்க இருக்குது? अब ये वचन कहाँ पे है? பேதுரு, யோவான், யாக்கோபு போன்ற அப்போஸ்தலர்களுக்குள்ள இருக்குது இந்த வசனம். यहाँ पे आके पत्रुस, योवान, याकूब अपोस्तल के अंदर है। அவர்கள் எங்க போய் பிரசங்கம் பண்ணுகிறார்கள்? वो सब लोग आके वहाँ पे प्रचार करते हैं। பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட உடனே पवित्र आत्मा जब उनके अंदर आया, பேதுரு எழுந்து நின்று வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறார். पत्रुस आके उठ के खड़ा होके वचन को आके प्रचार करने लगा। உள்ள பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுறாரு இந்த சம்பவம் என்னன்னு. और पवित्र आत्मा अंदर आके उसको याद दिलाता ये क्या, ये संभव क्या है। யோவேல் 2:27-28 கனெக்ட் பண்றாரு। योवेल 2:7 को आके कनेक्ट करते हैं। அப்போ அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். अब उस प्रचार को सुनकर आके 3000 लोग आकर वहां पे आके मसीहा में आते हैं। அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். यहाँ पे अपोस्तल की किताब चैप्टर 2:41 அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். जिन्होंने उसके वचन को ग्रहण किया उन्होंने बपतिस्मा लिया। They gladly accepted the word of God. और उन्होंने वचन को आके खुशी से ग्रहण किया। பாருங்க, இந்த வார்த்தை இங்கிருந்து புறப்பட்டு சீஷர்களிடத்திலிருந்து புறப்பட்டு அந்த 3000 பேருக்குள்ள பிரவேசிக்கிறது. देखिए वो वचन आके चेले के मुंह से बाहर निकालकर 3000 लोगों के अंदर गया। You just imagine that. तो वो सिर्फ आप आके सोच के देखिए। இப்போ தேவ வசனம் வளர ஆரம்பிக்கிறது, பெருக ஆரம்பிக்கிறது, மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது. अब वो वचन आके फैलता गया, प्रबल होता गया। வசனம் விருத்தி அடைய ஆரம்பிக்கிறது. और वचन आके फैलता गया। சீஷருடைய தொகை எருசலேமிலே பெருக ஆரம்பிக்கிறது. और यहाँ पे आके चेले की गिनती बढ़ने लगी। எருசலேமிலே இந்த அப்போஸ்தலர் 12 பேரோட சேர்த்து 120 பேர் தான் இருக்காங்க. यहाँ पे आके यरूशलेम में आके 12 लोगों से देखते हैं। 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். अब 3000 लोग भी उसमें मिल गए हैं। 3120 பேர் ஆயிட்டாங்க. अभी देखिए कितने लोग हो गए करके। பாருங்க, வசனம் வளர்ந்து பெருகிறது, अब ये एक तरफ आके वचन बढ़ता है சீஷருடைய தொகையும் பெருகுகிறது. और चेले की गिनती भी बढ़ती है। இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அடுத்து பேதுரு, யோவான் 3ஆம் அதிகாரத்துல அங்க தேவாலயத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். अब ये पतरुस और योवान आके वहां पे जाते हैं। அங்க பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான் அவன். और वहां पे आके एक आके भीख मांगता है। ஆளுங்களை பார்த்தா ரொம்ப பளபளன்னு இருக்காங்க, ஏதாவது கிடைக்கும்னு பார்க்கறான். तो यहाँ भिखारी आके भीख मांगता है। அவங்க சொல்றாங்க, பொண்ணு வெள்ளி என்கிட்ட கிடையாது, यहाँ पे मैं कहता हूँ मेरे पास सोना चांदी नहीं है, என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு தரேன். लेकिन मेरे पास जो है मैं तेरे को दूंगा। நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார். यीशु मसीह के नाम से तू उठ के खड़ा हो करके பாருங்க, कहता है। உள்ள இருந்த அந்த பவரை வார்த்தை மூலமா ரிலீஸ் பண்றாரு அவரு. देखिए अभी आके अपने अंदर से जो वचन है उसको आके बाहर लेके आ रहा 40 வருஷமா நடக்க முடியாம இருக்கான். है। जो 40 वर्ष से चल नहीं पा रहा था, தாயின் வயிற்றில இருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருக்கிறான். अपने माँ के कोख से ही वो लंगड़ा था। இந்த 3ஆம் அதிகாரத்துல வார்த்தை வியாதியை மேற்கொண்டு ஜெயிக்கிறதை நாம் பார்க்கிறோம். अब ये तीसरा अध्याय में हम देखते हैं कि ये वचन आके बीमारी को चंगा 40 करता है। வருஷம் நடக்க முடியலங்க. 40 साल से वो चल नहीं पा रहा था। பிறக்கும் போதுல இருந்து கால் வளங்கல. वो आके पैदा होते समय उसका काम नहीं ஆனா कर இப்ப இந்த रहा था। வசனம் போய் இந்த காலுக்கு பவர் கொடுக்குது. लेकिन अब ये वचन जाकर उसके पांव को एक सामर्थ्य देता है। அந்த வசனம் போய் 40 வருஷமா இருந்த அந்த வியாதி அடிச்சு விரட்டுகிறது. अब वो ये वचन उसके अंदर जाके 40 साल से जो बीमारी थी उसको दूर भगाता है।
है, இந்த வசனம் போய் அந்த வியாதியை மேற்கொள்ளுகிறது, ஜெயிக்கிறது. ये वचन जाकर उस बीमारी को आके जीत पाता है. பாருங்க, நம்மளோட வாழ்க்கையில வியாதியை நம்ம அடிச்சு விரட்ட வேண்டியவர்களா இருக்கிறோம். देखिए, हम हमारे जीवन में आके बीमारी को मार भगाना चाहिए. டெய்லி எழுந்து நான் சுகமாக்கப்பட்டவன்னு சொல்லணும் பாருங்க. हर सवेरे उठकर मैं चंगा हुआ हूँ करके बोलना है. இயேசுவின் நாமத்தினால் நான் சுகமாக்கப்பட்டவன். यीशु मसीह के नाम से मैं चंगा पाया हूँ करके बोलना है. இன்னைக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிடுவோம். அதை எல்லாம் கரங்களை ஒருத்தி சொல்லுங்க. आपने हाथों को उठाकर आज ही हम बोलेंगे, இயேசுவின் நாமத்திலே நான் சுகமாக்கப்பட்டவன். यीशु मसीह के नाम से मैं चंगा पाया हूँ. यीशु मसीह के नाम के मैं चंगा पाएगा, यीशु मसीह के नाम से मैं चंगा पाया हूँ. Hallelujah. In the mighty name of Jesus, I am healed. Amen. Praise the Lord. எல்லாம் கரங்களை ஒருத்தி சொல்லுவோம். In the mighty name of Jesus, In the mighty name of Jesus, I am healed. I am healed. Healed in the name of Jesus. 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 Healed in the mighty name of Jesus. Healed in the mighty name of Jesus. Sickness, I command you to go out of my body. आपको बोले कि बीमारी को मैं अधिकार देता हूँ, बाहर चले जाओ. நல்ல கரங்களை ஒத்தி சத்தமா சொல்லுங்களேன். अपने हाथों को उठाकर आवाज से बोलिए. Sickness, Sickness, I command you I command you to go out of my body. to go out of my body. My body is a temple of the Holy Ghost. My body is a temple of Holy Ghost. Hallelujah. Hallelujah. I will never give I will never give permission to permission to be in my body. body. Get out from me. Get out from me. Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி நாம் தேவனை Hallelujah. மேம்படுத்துவோம். ताली बजाएंगे. Hallelujah. Praise the Lord. You have to practice this daily. डेली आके आपको इसको आके प्रैक्टिस करना है. You have to drive it out. ये आके डेली आपको आके इसको பாருங்க, அதை சொல்லும் போது ஒரு பெரிய சுகம் உண்டாங்க. देखिए, जब आप बोलते हैं तो आपको एक चंगाई मिलती है. ஏன்னா இந்த வசனம் போய் 40 வருஷமா இருந்த வியாதிய சும்மா லேசா அப்படியே ஒண்ணு இல்லாம பண்ணிடுச்சு பாருங்க. देखिए, ये वचन 40 साल से जो चल नहीं पा रहा था उसको कुछ भी नहीं कर दिया, वैसा कर दिया. பேதுரு யோவானும் ஆயில் எடுத்துன்னு போய் காலை விட்டு நீவி விடல. पतरस और यूहन्ना जाके वहां पे उसको तेल लेके जाके मसाज नहीं किए. உனப்பா உன் காலை கொடு, நான் நீ விடுறேன், நல்ல மூலிகை எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் ஆயில்னு சொன்னாங்க. तेरा पाँव दिखा, मैं मालिश करता हूँ करके नहीं बोले. நோ ஆயில் எல்லாம் ஒண்ணு போட்டு இது பண்ணல. उन्होंने आके तेल वेल नहीं लगाया. நான் வந்து இந்த இலை தழெல்லாம் வந்து மூலிகை தழெல்லாம் பறிச்சுன்னு வந்துக்கிறேன், அதை வச்சு கட்டு போடுறேன்னு சொன்னாங்க. जड़ी बूटी लेके आके उनको पट्टी नहीं बांधी. They just spoke the word of God. पतरस और यूहन्ना ने सिर्फ वचन को बोला. They just used the name of Jesus Christ. उन्होंने सिर्फ यीशु मसीह के नाम को इस्तेमाल किया. Because the name has the power to heal. क्योंकि यीशु मसीह के नाम में चंगा करने का एक सामर्थ्य Pick the है. name of Jesus इसको आके यीशु मसीह के नाम में आपको बोलना over है. your body. आपके शरीर को बोलिए. Hallelujah. Hallelujah. The name has the power. यीशु मसीह के नाम में एक सामर्थ्य அவருடைய है. நாமத்தை சொல்லும் பொழுது பெரிய சுகம் உண்டாகிறது. जब आप आके यीशु मसीह के नाम को बोलेंगे तो उसमें एक चंगाई आपको मिलेगी. எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். तो यहाँ पे सब देख रहे हैं. இவங்கள ரொம்ப பெரிய ஆள் நினைக்கிறாங்க. यहाँ ये लोग आके बहुत बड़े लोग हैं करके देख रहे हैं. எல்லாரும் சர்ச்சுக்குள்ள ஓடுறாங்க. लेकिन सब लोग आके कलीसिया के अंदर भाग के आते மூணாம் हैं. அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். यहाँ पे चैप्टर 3 वर्स 16 में हम देखते हैं. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. उसके नाम के विश्वास के द्वारा ही इसको बल दिया है करके हम देखते அந்த हैं. நாமத்துல பவர் இருக்குங்க. देखिए, यीशु मसीह के नाम में एक அந்த प्रबल है. நாமம் கால்களை ஸ்ட்ரெngthen பண்ணுகிறது. और वो नाम आके उसके पांव को आके एक बल दिया. 40 வருஷம் இருந்திருக்கலாம் அவன் வியாதியில. 40 साल तक उसके अंदर एक இப்ப बीमारी थी. நாமத்தை பேசியாச்சு. लेकिन अभी यीशु मसीह के नाम को இனிமேல் बोल அந்த दिया. வியாதி அங்க இருக்க முடியாது. अब वो बीमारी के लिए वहाँ कोई जगह नहीं है. உடனே அவன் சுஸ்தமாகறான். तुरंत वो चंगा पाया. உடனே இவர்களுக்கு வந்து எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பயம் உண்டாகிறது. अब यहाँ के लोगों को सबको एक डर आ गया. 4ஆம் அதிகாரத்துல மறுபடியும் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். यहाँ पे 4th अध्याय में फिर से प्रचार करते हैं. என்ன பிரசங்கம் பண்றாங்க? क्या प्रचार करते हैं? 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது. Acts chapter 4 verse 2. அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினம் கொண்டு. तो यहाँ पे हम देखते हैं कि वे बहुत ही क्रोधित हुए कि वे लोगों को सिखाते थे. அவர்களை பிடித்து சாயங்காலமா இருந்தபடினாலே அவர்கள் பொதுவான சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். वहाँ पे आके उनको आके खटखड़ी के अंदर आके बंद कर दिए थे. வசனத்தை கேட்ட 4ஆம் வசனம், வசனத்தை கேட்டவர்களில் अनेகர் விசுவாசித்தார்கள். परंतु वचन के सुनने वाले में से बहुत ने विश्वास किया. அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. और उनकी गिनती 5000 पुरुषों के लगभग हो गई. 12 பேரு वहाँ पे 12 அப்போஸ்தலர்கள்,
अपोस्तल, அப்புறம் 70 பேர் அழைச்சாரு. फिर बाद में 70 लोग, அப்புறம் 120 பேர் ஆனாங்க. फिर 120, அப்புறம் 3120 பேர் ஆனாங்க. फिर बाद में 3020 இப்ப மறுபடியும் 5000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். फिर से 5000 लोग आ गए. சபை வளர்ந்து பெருக ஆரம்பிக்கிறது. तो देखिए वचन कैसा फैलता என்னத்தை गया. கேட்டாங்க? यहाँ पे क्या करके पूछा, வசனத்தை கேட்டவர்களில் अनेகர் விசுவாசித்தார்கள். जो वचन को सुना अनेक लोग आकर यहाँ पे गिनती में पहुंच गए. வசனத்துல அவ்வளவு பவர் तो இருக்குங்க. देखिए वचन में आकर उतना सामर्थ्य ஒரு है. மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மாற்றக்கூடிய பவர் அந்த வார்த்தையில் இருக்கிறது. इस वचन में एक मनुष्य का जीवन को बदलने का एक सामर्थ्य है. 5000 பேருடைய வாழ்க்கையை மாற்றிச்சு. तो यहाँ पे देखिए 5000 लोगों के जीवन को बदल दिया. உடனே அவங்க கேக்குறாங்க, எந்த வல்லமைனால எந்த அதிகாரத்துல இதெல்லாம் செய்றீங்க? अब तुरंत आकर वो कहने लगे कि किस अधिकार से तुम ये सब करने लगे. அவங்க சொல்றாங்க, இயேசுவின் நாமத்தினால இதை தான் செய்கிறோம். और वो तुरंत कहते हैं कि यीशु मसीह के नाम से मैं ये सब कुछ किया. 14ஆம் வசனத்தை வாசிங்க. 4:14. 4:14 देखते हैं. சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர் பேச அவர்களுக்கு இடமில்லாமற் போயிடுது. यहाँ पे आके जो मनुष्य को जो अच्छे हुए थे उनके साथ खड़े देख कर वे विरोध में कुछ ना कह सके. அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். परंतु वो सब उन्हें बाहर जाने की आज्ञा देकर उन्हें वापस विचार करने இந்த लगे. மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? अब ये मनुष्य को हम क्या करें? இவங்க ரொம்ப பெரிய அற்புத அடையாளங்கள்லாம் செய்றாங்க. इन्होंने आके कोई अद्भुत बड़ा काम नहीं किया. எப்ப பார்த்தாலும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பேசுறாங்க. सिर्फ आके यीशु मसीह के जीवित करने का जिला देखे அவர் थे. நாமத்தை பற்றி விசுவாசத்தை பத்தி பேசுறாங்க. उनके नाम के विश्वास के बारे में बात कर रहे थे. இவங்கள நாம என்ன பண்ணலாம்? अब इन सबको हम क्या करें करके सोच रहे हैं. ஒண்ணும் பண்ண தேவையில்ல. இயேசுனுடைய சரீரத்தை வச்சிருந்த கல்லறைக்கு போய் அந்த சரீரத்தை எடுத்து வந்து பாருங்க, உயிர்த்தெழுந்தாங்க, பிரசங்கம் பண்றாங்க, தோகரார் பாருங்க அவருன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போயிருக்கு. அன்னைக்கோட முடிஞ்சு போயிருக்கு எல்லாம். कुछ भी करने की जरूरत नहीं है. जहाँ पे यीशु को दफना गया था वहां पे लेके जाके दिखाए होते तो सब कुछ खत्म हो गया ஆனால் होता. அவர்களால் முடியவில்லை. लेकिन वो सब कर नहीं सके ஏனென்றால் இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்திருக்கிறார். क्योंकि यीशु मसीह आके सच में ही जीवित हो गए थे. அவர்கள் சொல்கிறார்கள், 16ஆம் வசனம், எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதங்கள் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. तो यहाँ पे आके हम देखते हैं कि 16 अध्याय में यरूशलेम में जो भी रहने वाले का प्रकट है उनके द्वारा प्रसिद्ध चिन्ह दिखाया है. 17ஆம் வசனம், ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். 17 वचन में देखते हैं कि परंतु इसीलिए कि ये बात लोग और अधिक फैल ना जाए. 18ஆம் வசனம், அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். 18 में देखते हैं उनको आके यीशु मसीह के नाम से कुछ भी ना बोलने का सिखाना. வார்த்தையை பிரசங்கம் பண்ணதுக்கு இவங்க பயமுறுத்துறாங்க. देखिए यहाँ पे परमेश्वर के वचन को आके प्रचार करने के लिए डरा रहे हैं. வார்த்தையை பிரசங்கம் பண்ணதுக்காக பிடிச்சி ஜெயில்ல போடுறாங்க. परमेश्वर के वचन को प्रचार करने की वजह से उनको जेल में डाल रहे हैं. வார்த்தையை பிரசங்கம் பண்ணதுனால அதை பத்தி பேசக்கூடாது, உபதேசிக்க கூடாது கட்டளை இடுகிறார்கள். परमेश्वर के वचन को प्रचार करने की वजह से इसके बारे में बात नहीं करना करके उनको बोलते हैं. பாருங்க, இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை அன்கண்ட்ரோலபிளா இருக்குது. அது பரவி பாய்ந்து கொண்டே இருக்கிறது. तो देखिए ये वचन में जो सामर्थ्य है वो आके बिना कोई कंट्रोल का फैलता जा रहा है. அந்த வார்த்தையில அவ்வளவு பவர் இருக்கிறது. अब इस वचन में इतना सामर्थ्य है. ஏன்னா அந்த வார்த்தையில தான் விசுவாசம் வருகிறது. क्योंकि ये वचन आके हमको विश्वास देता है. அந்த வார்த்தை தான் நமக்கு புது பிறப்பை கொடுக்கிறது. ये वचन आके हमको एक नया जीवन देता है. அந்த வார்த்தை தான் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது. ये वचन हमको चंगा देता है. அந்த வார்த்தை தான் விசுவாசிகளை, சீஷர்களை ஒன்றாக இணங்கி வைத்திருக்கின்றது. और ये वचन आके यहाँ के विश्वासी को और चेले को इकट्ठा करके रखे थे. அவங்கள பேசவே கூடாது என்று கட்டளையிடுகிறார்கள். लेकिन वो लोग कह रहे हैं कि बिल्कुल बात ही नहीं कर रहा है करके. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 13:33 में देखेंगे हम. 13:33. 13:33 Acts. இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். तो यहाँ पे देखते हैं कि परमेश्वर ने यीशु को जिलाकर वही प्रजा हमारी संतान के लिए पूरी की, जैसे दूसरे भजन में भी लिखा है. இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிற तो வசனம். यहाँ पे यीशु मसीह का आके जिलाकर उसके बारे में देखते हैं. இதை எங்க கொண்டு போய் கனெக்ட் பண்றாரு? ये कहाँ पे जाके कनेक्ट करते हैं? நீர் என்னுடைய நேசகுமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது. அதோட கனெக்ட் பண்றாரு பாருங்க. भजन संगीता चैप्टर 2 में आके 7 में हम आके देख रहे हैं, उसके साथ कनेक्ट कर रहे हैं. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தவர்களிலே முதற் பலனானவர். यीशु मसीह आके मौत से जीवित उठे. அவர்தான் முதலாவது மறுபடியும் பிறந்தவர். वही सबसे पहले दोबारा जन्म लिए. நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். हमारे पापों के लिए वो मारे गए. 3ஆவது நாள் அவர் உயிரோடு கூட எழுந்தார். और तीसरे दिन जी उठे.
அப்பதான் இயேசுவை பார்த்து அவர் சொல்றாரு, तभी यीशु मसीह उनको देख के कहते हैं தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். कि मेरे को आके परमेश्वर ने आके मौत से आके उठाया है, அப்பதான் சொல்றார், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். आज मैंने आके तुम्हें आके उत्पन्न किया है. அவர் மறுபடியும் பிறந்தவர்களில் முதற் பலனாய் இருக்கிறார். और वो दोबारा पैदा हुआ करके बोले गए. அப்ப பாருங்க, இந்த வார்த்தை எவ்வளவு அதிகமாக மேற்கொள்கிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். तो देखिए ये वचन आके कैसा यहाँ पे काम कर रहा है करके मैं बोलना चाहता हूँ. 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். यहाँ पे आके हम 5वीं अध्याय में देखते சாரி हैं. 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். हम आके 4था अध्याय में हमने देखा था. 5ஆம் அதிகாரத்துல மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்கிறது. यहाँ पे 5वीं अध्याय में एक बहुत बड़ी घटना होता है. பேதுருக்கு முன்னாடி அனனியாவும் சப்பீராலும் விழுந்து மரித்து போகிறார்கள். यहाँ पे पत्रुस और अननिया आके मरते हैं, देखते हैं. ஏன்னா பேதுரு சொல்றாரு, நீ என்னிடத்தில் இல்ல தேவனிடத்திலே பொய் சொன்னாய். क्योंकि पत्रुस कहता है कि तू मेरे पास नहीं परमेश्वर के पास झूठ बोलता है. பாருங்க, பேதுருக்கு உள்ள தேவன் இருக்கிறாரு. देखिए पत्रुस के अंदर परमेश्वर है. பேதுரு கிட்ட தான் இவங்க பொய் சொல்றாங்க. तो पत्रुस को पता है ये लोग झूठ बोल रहे हैं ஆனா करके. அவங்கள பார்த்து பேசுற மனுஷரிடத்தில் இல்ல தேவனிடத்திலே பொய் சொன்னாய். लेकिन वो लोग बोल रहे हैं कि तू मनुष्य के पास नहीं परमेश्वर के पास झूठ बोला है. அனனியா சப்பீரால் ரெண்டு பேரும் மரித்து போகிறார்கள். अननिया सपनिया दोनों आके मर जाते हैं எல்லாருக்கும் பயம் உண்டாகிறது. और सबको एक डर सा हो जाता है. 12ஆம் வசனம் சொல்கிறது, 5:12 சொல்கிறது, அப்போஸ்தலருடைய கைகளினாலே अनेक அற்புதங்களும் அடையாளங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. यहाँ पे आके 5:12 में देखे प्रेरितों के हाथों से बहुत चिन्ह और अद्भुत काम हुआ. 14ஆம் வசனம் சொல்கிறது, திரளான புருஷரும் ஸ்திரீகளும் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். वर्स 14 में देखते हैं विश्वास करने वाले बहुत से पुरुष और स्त्रियां प्रभु के कलीसिया में आए. 3000 5000 அப்புறம் கணக்கே போட முடியல. देखिए आके पहले आके 3000 5000 अभी गिनती नहीं कर सकते हैं. விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். विश्वास करने वाले बहुत से पुरुष और स्त्रियां आके बढ़ते गए. அது பிற்பாடு இன்னும் பெரிய அற்புதம் நடக்கிறது. अब इसके बाद आके और भी बड़ा अद्भुत काम होने लगा. பேதுரு இந்த பக்கமா வராருன்னு கேள்விப்பட்ட உடனே यहाँ पे जब पत्रुस इस बात को पता लगा सुनता है तो வியாதியா இருக்கிறவங்களை கட்டில கடத்தி அப்படியே நேரா கொண்டு வந்து பேதுரு நிழல் மட்டமா எடுத்து படட்டோன்னு விடுறாங்க. और जो बीमारी से भरे हुए तो वो बिस्तर के साथ ही आते हैं. பேதுரு நடந்து போயில நிழல் படட்டங்க. और पत्रुस चल के जाता है, सिर्फ उसकी छाया लगा. அவர் தொடணும்னு அவசியம் இல்ல, நிழல் பட்டா போதும். उसको छूने की जरूरत नहीं, पत्रुस के छाया से. 16ஆம் வசனம் கடைசி பகுதி சொல்றது, அவர்கள் எல்லாரும் சுத்தமாக்கப்பட்டார்கள், குணமாக்கப்பட்டார்கள். यहाँ पे 4 में हम देखते हैं कि वहाँ के बहुत सारे लोग आके चंगे हुए. இவங்களுக்கு பிடிச்சி சிறைச்சாலையில வச்சாங்க பாருங்க. और इन सबको आके वहाँ पे जेल में डाला கடவுள் என்ன பண்றார், தேவ தூதன் அனுப்புறார், தம்பி நீ போடா அப்படின்றார். और परमेश्वर आके वहाँ पे आके स्वर्गदूतों को भेजते हैं. தூதன் பார்த்து சொல்றார், நீ போய் பேதுரு போய் டெல்லி விடுதலையாக்கு போ. और तू जाके आके पत्रुस को वहाँ से छुड़ा. பாருங்க, தேவ தூதன் வந்து பேதுருவை விடுதலையாக்குறாங்க. तो देखिए स्वर्गदूत आके पत्रुस को वहाँ पे छुड़ाते हैं. 5:19 சொல்றது, கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்தான். तो यहाँ पे आके 5:19 में हम देखते हैं कि स्वर्गदूत आके दरवाजा को खोला. அவன் வந்து திறக்கிறான். देखिए स्वर्गदूत आके दरवाजा को खोलते हैं. சாவி தேவ தூதன்ட்ட இல்ல. वहाँ पे चाबी की जरूरत नहीं है. சிறைச்சாலாம் பத்திரமா பூட்டப்பட்டிருந்து பின்னாடி வருது வசனம். और सारा जेल आके वहाँ पे आके बंद है. எப்படி திறந்தான்னு தெரியாது. वहाँ पे कैसा खोलना है करके पता नहीं है. தேவதூதன் வந்து கதவை திறக்கிறான். लेकिन स्वर्गदूत आके वहाँ पे आके दरवाजा को खोलते हैं. வெளியே கொண்டு வருகிறான். और उनको बाहर लेकर आते हैं. நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுங்கள். और तुम जाके मंदिर में खड़े होकर जीवन के सब बातों को सुनाओ. பாருங்க, இந்த வசனத்தை யாராலையும் கட்டி வைக்க முடியல. देखिए इस वचन को कोई भी बांध के रख नहीं सक रहा है. வசனம் யாருக்குள்ள இருந்தது அவங்களே கட்டி வைக்க முடியல. वचन जिसके अंदर है उसको भी बांध के रख नहीं पा रहे हैं. பிசாசு பல விதங்கள்ல திட்டமிடுறான். शत्रु आके कई प्रकार का यहाँ पे विरोध काम करता है. இந்த வசனம் வெளியே போக கூடாது. ये वचन बाहर नहीं जाना है. கர்த்தர் அதோட பெருசா திட்டமிடுறாரு. लेकिन परमेश्वर है कि इससे भी बड़ा काम करते हैं. தூதன் அனுப்புறாரு. और स्वर्गदूत को भेजते हैं. போடா சிறைச்சாலை கதவை தர. और वहाँ पे जाके आके जेल के दरवाजा को खोल करके बोलते வெளியே हैं. கொண்டு வா அவங்கள. और उनको बाहर लेके आ ஏன்னா அவங்களுக்குள்ள ஜீவ வார்த்தை இருக்குது. क्योंकि उनके अंदर आके एक जीवन का वचन தேவாலயத்தில் நின்று ஜனங்களுக்கு இது எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணணும். और सारे आके जनता लोग को प्रचार करने को बोलते हैं. அவன் காலையில போய் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுகிறாங்க. और जब आके वो सवेरे जाके मंदिर को खोलते हैं तो சரி போய் அப்போஸ்தலர் சிறைச்சாலையில இருந்து கொண்டு வான சேவகர் அனுப்புறாங்க. तो जाके अपने सेवक को भेजते हैं कि अपोस्तल को सब बंद गृह से बाहर लेके आ करके. 22 23 வசனங்கள் சேவர்கள் போய், परंतु यहाँ पे जब 22-23 में जब हम देखते सेवक जाते हैं तो சிறைச்சாலையில் அவர்களை காணாமல் திரும்பி வந்து, अब बंद गृह में ना पाया. சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கும், காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கும், கண்டோம், திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரும் இல்லை, ஒருவரும் காணோம் என்று அறிவித்தார்கள். बंद गृह आके बड़ी अच्छी तरह से बंद है लेकिन अंदर कोई भी नहीं है करके देख रहे हैं. பாருங்க, தேவதூதன் வந்தது, கதவை திறந்தது, பேதுரு வெளியே கொண்டு வந்தது, யாருக்குமே தெரியல.
देखिए वहाँ पे आके स्वर्गदूत आए, पतरस को बाहर लगाए, किसी को भी कुछ भी पता नहीं चला। காவல்காரலாம் வெளியே தான் நின்னுட்டு இருக்காங்க. लेकिन यहाँ पे सेवक करने वाले बाहर ही खड़े हैं அவனுக்கு கூட விஷயம் தெரியல. और उसको भी कुछ पता नहीं है। காலையில பார்த்தா சர்ச்சில் பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. और सवेरे देखेगा तो पतरस आके प्रचार कर रहा था। பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களை யாரும் கட்டி வைக்க முடியாதுங்க. मैं आज कहता हूँ परमेश्वर का वचन आपके अंदर है तो आपको कोई बांध के रख नहीं सकता है। இந்த வார்த்தை உலகம் முழுக்க பிரசங்கிக்கப்பட வேண்டும். और इस वचन को दुनिया भर प्रचार कर सकते हैं। ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம பக்கத்துல வேலை செய்யற ஆள் கூட சொல்ல மாட்டேங்கிறோம். लेकिन हाँ, हमारा मुसीबत क्या है कि हमारे बगल वाले को भी हम नहीं बोलते हैं। சொல்லணும். हम लोग बोलना है। இயேசு உங்களை நேசிக்கிறார். यीशु मसीह आप सबको प्रेम करते हैं। இயேசு உங்கள் பாவத்துக்காக மரித்தார். यीशु मसीह आपके पाप के लिए मारे गए, உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். आपके लिए लहू बहाए। அவருடைய ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்க வல்லமுள்ளதா இருக்கிறது. और यीशु मसीह का सारा लहू आपको पाप से धोता है। அவர் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்க. उनको आके आप स्वीकार करो। அவர் உங்களுடைய பாலைவனமான வாழ்க்கையை சோலைவனமாக்குவார். आपके आके दुख भरा वाला जिंदगी को खुशियों से भर உங்கள் देगा। துன்பங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் துடைப்பார். आपको दुख को खुशियों से भर देगा। உங்கள் கண்ணீரை துடைப்பார். आपके आंसू को पहुंचेगा। சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிரப்புவார். आपको खुशियां और समाधान देगा। அவர் மறுபடியும் வரப்போகிறார். और यीशु मसीह दोबारा आने वाला है। ஜீவாதிபதியாக வரப்போகிறார். जीवन जीवन भरा हुआ आने वाला है। நியாயாதிபதியாக வரப்போகிறார். न्याय करने के लिए आने वाला है। இதுதான் கிருபையின் காலம். और यही कृपा का समय है। இன்றைக்கே நீ அவரை ஏற்றுக்கொள். आज आके आप यीशु को स्वीकार कर लो। சொல்லணும் பாருங்க. आप ऐसे बोलना अपने दोस्तों को। சொல்லும்போது பெரிய வல்லமை இருக்கிறது. जब आप ऐसे बोलते हैं तो बड़ा सामर्थ्य का काम होता है। ஆரம்ப அதிகாரத்துல இந்த வார்த்தை எவ்வளவு வல்லமுள்ளதுன்னு அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள். यहाँ पे हम वर्स चैप्टर 6 में हम देखते हैं। கிரேக்கர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பாடு விசாரிகள் எல்லாம் பண்றாங்களே, சோறு வரல, குழம்பு வரல, பீஸ் வரல அப்படின்றாங்க. तो यहाँ पे क्या होता है करके हम देखेंगे। பிரியாணியில பீஸே வரலங்க. हम कहते हैं कि बिरयानी में பேதுரு तो யோவான் पीस நீங்க नहीं है। என்னன்னு கொஞ்சம் பாருங்க, கவனிங்க வந்து. तो पतरस और यहोवान को क्या है करके देखो बोलते हैं। அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரசங்கம் பண்றதெல்லாம் விடுங்க, அப்புறமா பாருங்க, முதல்ல வந்து இங்க பாருங்க, பீஸ் வருதான்னு பாருங்கன்றாங்க. प्रचार करते समय पहले आप इधर आके देखो बोलते हैं। ஆனா அந்த அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க 4ஆம் வசனத்துல, अपोस्तल लोग 4 में देखते हैं, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிப்பதிலும் परंतु हम प्रार्थना करने और वचन को सेवक में लगे रहे। இடைவிடாமல் தரித்திருப்போம். यहाँ पे आके लगातार सेवा में लगे रहे। பந்தி விசாரிக்கிறதுக்காக கர்த்தர் எங்களை அழைக்கல. तो यहाँ पे आके खाना परोसने के लिए नहीं बुलाया இந்த है। வார்த்தையை பிரசங்கம் பண்றதுக்காக அழைச்சிருக்கிறார். वचन को प्रचार करने के लिए यहाँ पे बुलाया ஜெபிக்கிறதுக்காக है। அழைச்சிருக்கிறார். प्रार्थना करने के लिए बुलाया है। அப்புறம் தான் அவர் சொல்கிறார், தேவ வசனம் விருத்தி அடைந்தது. 7ஆம் வசனம். यहाँ पे 7वीं में देखते हैं परमेश्वर का वचन फैलता गया சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. और यरूशलेम में चेले की गिनती बढ़ती गई। 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான் ரத்த சாட்சியாக மரிக்கிறார். यहाँ पे आके 7वीं अध्याय में स्तेफान आके खून का रक्त बहाकर मरता है। 1ஆம் அதிகாரத்துல இருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வரதுக்குள்ள என்னென்னமோ நடக்குது பயங்கரமா. तो आप 1 से लेके 7 तक देखेंगे तो बुक ऑफ एक्ट्स में क्या क्या होता है। இயேசு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்றாரு, यीशु मसीह आके फर्स्ट चैप्टर 1:8 में कहते हैं, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் இந்த பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். जब पवित्र आत्मा आपके अंदर आता है तो यरूशलेम यहूदिया में आप चारों तरफ से आप मेरे गवाही बन के रहोगे करके இப்ப कहते हैं। எருசலேம் முழுக்க பரவிடுச்சு இந்த வசனம். तो देखिए ये यरूशलेम पूरा फैल गया। இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு. यहाँ पे यीशु मसीह आके இதுக்கு उठते हैं நாங்கெல்லாம் சாட்சிகளா இருக்கிறோம். और मैं गवाही बन के हूँ करके कहते हैं। நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. यहाँ पे बहुत ही अद्भुत काम हो रहा है करके देखते हैं। தேவன் இந்த சத்தியத்திற்காக ரத்த சாட்சியாக மரிக்கிறார். यहाँ पे स्तेफान आके रक्त बहा के मरता है। இப்ப இந்த வார்த்தை இப்ப எருசலேம்ல இருந்து வெளியே வருது. இப்போ अब ये वचन आके यरूशलेम से बाहर आता है। 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, यहाँ पे 8वीं अध्याय पहला वचन में हम देखते हैं, தேவானை கொலை செய்கிறதுக்கு சவுலும் சம்மதித்திருந்தான். यहाँ पे साउल आकर स्तेफान को आके घात करने के लिए भेजता है। அக்காலத்தில் எருசலேமில் இருந்த சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. और वो यरूशलेम के लोगों को बहुत ही आके मुश्किल खड़ा हो गया। அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். और यहाँ पे आके यहूदिया और समरिया के देश आके तितर बितर हो गए। இயேசு வார்த்தையா இருந்தார். यीशु मसीह आके वचन बन के थे, அவருக்குள்ள வார்த்தை இருந்தது. उनके अंदर वचन था அவர் அந்த வார்த்தையை சீஷர்களுக்கு கொடுத்தார். और वो वचन आके उन्होंने अपने चेले को दिए। யோவான் 17:8 நாம் வாசிக்கிறோம், यूहन्ना का किताब 17:8 में हम देखते हैं, பிதாவே நீர் எனக்கு தந்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். पिता ने आके जो वचन उनको दिया है वो आके उनको दिए हैं। 12 பேர்கிட்ட போச்சு, और वो 12 लोग के पास गया, அப்புறம் 70 பேர்கிட்ட போச்சு, फिर 70 लोग के पास आया, அப்புறம் 120 பேருக்குள்ள போச்சு, फिर 120 लोग के पास आया, பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேருக்குள்ள போச்சு, फिर बाद में पतरस प्रचार करते समय 3000 लोग के पास गया, அதுக்கப்புறம் 5000 பேருக்குள்ள போச்சு. फिर 5000 लोगों के पर गया। பாருங்க, இந்த வேர்ட் டிராவல் பண்ணிட்டே இருக்குது, வளருது, பெருகுது,
விருத்தி அடையுது. तो देखिए ये वचन आकर ट्रैवल करते गया, फैलता गया, बढ़ता गया அதுக்கப்புறம் கணக்கே இல்லாத அளவுக்கு நிறைய பேர் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. और बिना गिनती का सब लोग बढ़ते गए. முதல் முறையா எருசலேமை விட்டு சமாரியாவுக்குள்ள இந்த வார்த்தை நுழைகிறதை நாம் பார்க்கிறோம். अब पहले हम देख रहे हैं यरूशलेम को छोड़ के अभी समरियन के अंदर ये जाता है. சிதறப்பட்டவர்கள், சிதறி போனவர்கள், 4ஆம் வசனம் 8:4, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். यहाँ पे एक्ट 8:4 में हम देखते हैं कि वो तितर बितर होते गए और शुभ समाचार सुनाते गए. The word of God invades the city of Samaria. और समरिया में आके परमेश्वर का वचन बढ़ता गया. அதாவது ஒரு ராணுவம் உள்ள போற மாதிரி சமாரியாவுக்குள்ள இந்த வார்த்தை போகிறது. तो देखिए समरिया के अंदर ये वचन आके घुसने लगा. யார் மூலமா? किसके द्वारा? பிலிப்புக்குள்ள அந்த வார்த்தை இருக்கிறது. फिलिप के अंदर ये वचन था. சமாரியாவுக்குள்ள போகுது. अब समरिया के अंदर जा रहा है. சமாரியா எப்படிப்பட்ட பட்டணம்? अब समरिया किस प्रकार का नगर சமாரியா है? ரொம்ப ஒரு மோசமான பட்டணமா இருந்தது. और बहुत ही बुरी ये नगर நிறைய था. பேருக்குள்ள அசுத்தாவி இருந்தது. बहुत अशुद्ध आत्मा से भरा था. நிறைய பேர் சப்பானிகளா இருந்தார்கள். बहुत लोग लूले लंगड़े थे. நிறைய வியாதியஸ்தர்கள் இருந்தார்கள். बहुत से रोगी थे. சுத்தமா அந்த பட்டணத்துல சந்தோஷமே இல்ல. और उस नगर में आके बिल्कुल खुशियां ही नहीं थी. போதா குறைக்கு மாய வித்தக்காரன் ஒருத்தர் இருந்தான். तो वहां पे कौन था? அவன் வந்து தன்னை பெரியவனாக காண்பித்தான். और अपने आप को बहुत ही बड़ा दिखता था. சமாரியா நாட்டு ஜனங்கள்லாம் பிரமிச்சு போயிருந்தாங்க. और समरिया के लोग आके बहुत ही अचंभे हो गए. இவன் கடவுளுடைய பெரிதான சக்தி வந்தான்னு சொல்லி எல்லாரும் மதிச்சு வந்தாங்க அவனை. और सब लोग आके ये आके परमेश्वर का इसमें आके शक्ति है करके बोले. ஏன்னா அவன் மாய வித்தைகள் பண்ணிட்டே இருக்கான் பாரு. क्योंकि वो जब देखो आके जादू कुछ ना कुछ करता ही रह रहा था. ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ் இருக்காங்க क्योंकि சமாரியா. वहां पे आके एक स्पिरिचुअल का एक डार्कनेस वहां पे அந்த था. பட்டணம் முழுதும் வியாதினால் நிறைந்திருந்தது. और वो नगर एकदम आके बीमारियों से भरा हुआ था. துக்கத்தினால் நிறைந்திருந்தது. दुख से भरा हुआ था. அசுத்தாவிகளால் நிறைந்திருந்தது. अशुद्ध आत्मा से भरा हुआ था. அப்படிப்பட்ட பட்டணத்துல பிலிப்பு போகிறார் வார்த்தை கொண்டு. अब ऐसा एक नगर में फिलिपुस आके वचन को लेके जाता அவர் है. சமாரியா பட்டணத்துல கால் வச்ச உடனே और जब वो समरिया में अपने कदम रखता है तो அங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. और वहां पे एक बड़ा अद्भुत काम होता है. 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். अब 8:5 में हम देखते हैं. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். और वहां पे फिलिपुस आके समरिया नगर में जाकर लोगों में मसीहा का प्रचार करने लगा. 6ஆம் வசனம் சொல்றது பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கண்டு கேள்விப்பட்டு. अब यहाँ पे 6वीं वचन में हम देखते फिलिप ने जो अद्भुत काम किए. அவனால் சொல்லப்பட்டவளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். और सब लोग आके वो किया वाले चिन्ह को देख के देखने लगे. அந்த பிலிப்புக்குள்ள இருந்த அதே வார்த்தை இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்குதுங்க. अब देखिए फिलिप के अंदर जो वचन है वो आपके अंदर है. உங்கள் ஒவ்வொருவருக்குள்ள அந்த வார்த்தை இருக்குது. आप सबके अंदर वो वचन है. வார்த்தை எங்கேயோ பவர் அங்க இருக்கு. अब वचन में आके ही सामर्थ्य है. ஒரு பட்டணத்துக்குள்ள போகும்போது அங்க பெரிய விடுதலை உண்டாகிறது. अब वहां पे एक नगर में जाता है तो वहां पे एक बड़ा छुटकारा होता है. நீங்க வாயை திறந்து இயேசுவை பற்றி பேசும்போது பெரிய பெரிய அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. जब आप अपना मुंह खोल के यीशु मसीह के बारे में बोलते बड़ा चिन्ह चमत्कार होता है. நீங்க சொல்றத அவர்கள் ஒருமனப்பட்டு கவனிக்க ஆரம்பிப்பார்கள். और जब आप मुंह खोल के बोलते हैं तो सब लोग आकर अपने हृदय को खोल के இங்க सुनेंगे. பிரச்சனை என்னன்னா நம்மளா சொல்றோம், அவங்க கேட்க மாட்டாங்க. लेकिन यहाँ पे मुसीबत क्या है कि हम नहीं बोलते वो नहीं सुनेंगे. நம்ம சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. हम लोग बोलेंगे कि मैं बोलूंगा तो वो नहीं सुनेंगे. இல்லங்க நாம பவர்ஃபுல் தெரிஞ்சுக்கின்னு போய் சொல்லணும். நம்ம इसीलिए हम आके सामर्थ्य से भरे हैं करके जान के उनको बोलना है. 7ஆம் वசனம் சொல்கிறது अनेகில் இருந்த அசுத்தாவிகள் புறப்பட்டு மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. यहाँ पे हम 7वीं वचन में देखते हैं कि अशुद्ध आत्मा से भरा हुआ चिल्लाते हुए बाहर गए. பிலிப்பு என்ட்ரி கொடுக்கிறாரு, அசுத்தாவிகள் எக்ஸிட் போதாங்க. यहाँ पे फिलिप आके एंट्री देखता है और अशुद्ध आत्मा आके एग्जिट देता है. அவர்களை விட்டு புறப்பட்டாச்சு, அவ்வளவுதான். और वहां से वो चला जाता है. பிலிப் arrived. फिलिप आके अंदर रखता है कदम. demons departed. और यहाँ पे अशुद्ध आत्मा बाहर இவர் जाता है. போனாருங்க, அவ்வளவுதான். वो सिर्फ अपना कदम को रखता है அதெல்லாம் விட்டு போயிடுச்சு, அவ்வளவுதான். और वो खुद चला गया. அநேகம் திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். और जो भी वहां पे लंगड़े सब थे, रोगी थे, सब चंगे हो गए. வியாதிகளாம் அலறி ஓடுது. और यहाँ पे आके अशुद्ध आत्माएं पूरा भागने लगे எல்லாரும் और குணமாக்கப்படுகிறார்கள். सब लोग चंगा हुए. 8ஆம் வசனம் சொல்றது அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. अब उस नगर में हम देखते बड़ा आनंद छा गया. 14ஆம் வசனம் சொல்கிறது 14 में हम देखते हैं சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். और समरिया के लोग आके परमेश्वर के वचन को मान लिए. இது எல்லாத்த விட அதுதான் ரொம்ப பெரிய ஒரு அற்புதம். और इन सबों चीजें से यही बहुत बड़ा अद्भुत काम है. என்னங்க சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டு என்ன பெரிய அற்புதம். तो समरिया ने आके
आके परमेश्वर के वचन को मान लिया का क्या अद्भुत है। ஏன்னா அந்த யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒத்தே வராது. क्योंकि यहाँ पे यूदर के लोगों को सामरिया लोगों को एक मिल नहीं होता है। யோவான் 4ஆம் அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீ கிட்ட போய் குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுமான்னு கேக்குறாரு. यूहन्ना के 4 अध्याय में देखते हैं सामरिया लोग आके पानी पूछते हैं। அந்த அம்மா சொல்றாங்க நீங்க யூதர் நான் வந்து சமாரிய ஸ்திரீ என்கிட்ட எப்படி தண்ணி கேட்கலாம்? तब वो कहता है कि तुम यूदे हो मैं समारिया हूँ मुझसे क्यों पानी पूछ रहे हो। எங்க ஆளோட நீங்க பெரிய ஆளா அப்படின்னு கேக்குறாங்க அந்த तो அம்மா. मैं बड़ा हूँ क्या करके यहाँ पे बोलते हैं। ஏன்னா அங்க சரியா வராது ஒத்து வராது அவங்க ரெண்டு பேருக்கும். क्योंकि उन दोनों में कभी भी मेल मिलाप नहीं होता है। சமாரியர்ல யூதர்கள்லாம் ரொம்ப தாழ்வா நினைச்சாங்க. और उन दोनों में आके कभी भी मेल मिलाप नहीं होता है। இவங்க ரொம்ப மட்டமானவங்க. और वो लोग बहुत बुरे लोग होते हैं। சமாரியர்கள் தொடவே கூடாது. वो लोग आके उन लोग की छूते भी नहीं हैं। அவங்க கையில தண்ணி வாங்கி குடிக்க கூடாது. और उनके हाथ से पानी नहीं पीते हैं। அவங்க வீட்டுக்கு நம்ம போக கூடாது, நம்ம வீட்டுக்கு அவங்க வர கூடாது. उनके घर को हम नहीं जाना और हमारे घर को वो लोग नहीं आना, वैसे लोग हैं। அப்படிப்பட்ட ஒரு சமாரியர்கள் தான் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். और वैसा सामरिया के लोग नगर के लोग यीशु मसीह के वचन को स्वीकार किए। 11ஆம் அதிகாரத்துல यहाँ पे चैप्टर 11 में हम देखते हैं 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். वर्स 1 देखेंगे। புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். यहाँ पे हम देखते हैं कि प्रेरित और भाइयों ने जो यहूदिया थे सुन के अन्य जाति भी परमेश्वर के वचन को मान लिए। புறஜாதிகள் இடத்துலயும் அது பரவ ஆரம்பித்தது. देखिए अन्य जातियों ने भी परमेश्वर के वचन को मान लिया। देखते हैं இதுல என்ன பெரிய விஷயம்? यहाँ पे क्या बड़ा बात है। பேதுரு வந்து பிரசங்கம் பண்ணிட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு மேல போறாரு. சாப்பாடு ரெடியா நிக்குதுங்க. अभी देखिए पत्रुस आके प्रचार करके ऊपर जाता है, रेस्ट लेने के लिए ऊपर खाना है। 10ஆம் அதிகாரத்துல இருந்து நான் சொல்றேன் இது. अभी मैं 10वीं अध्याय से मैं बोलता हूँ। சரி ரெடியா வரும் கொஞ்ச நேரம் தூங்குறாரு பாருங்க. ஒரு தரிசனத்தை காண்கிறார். तब वहाँ पे आके वो सोएंगे करके देखता तो वहाँ पे आके वो एक दर्शन देखते हैं। சுத்தமுள்ள அசுத்தமுள்ள மிருகங்களாம் ஒரு துப்பட்டில கட்டி இறக்குறாரு ஆண்டவர். शुद्ध और अशुद्ध वहाँ पे आके एनिमल्स को वहाँ पे दिखाते हैं। பேதுரு எழுந்து அடித்து புசின்றாரு. और पत्रुस तो इसको उठा के खा करके कहते हैं என்ன ஆண்டவரே சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் உங்களுக்கு தெரியாதா? तब वो कहते हैं कि परमेश्वर मैं छोटे बच्चे से मैं ये सब नहीं खाता हूँ। 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல தேவன் சொல்றாரு தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ அசுத்தம் என்று சொல்லாதே எண்ணாதே. तब 15 वचन में हम देखते हैं कि परमेश्वर आके जिसको भी शुद्ध किया है उसको अशुद्ध मत बोल करके। 3 முறை அந்த மாதிரி வருது. और 3 बार ऐसा हुआ। பாருங்க கடவுள் இப்போ புறஜாதிகளையும் அவர் ரட்சிக்கிறார். अब देखिए परमेश्वर आके अन्य जाति को भी देख रहे हैं। சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். समरिया लोग भी वचन को स्वीकार कर लेते हैं। புறஜாதிகளுக்கு அந்த சுவிசேஷம் ஒண்ணா போக ஆரம்பிக்கிறது. और अन्य जाति के पास भी परमेश्वर का वचन जाता है। இவ்வளவுலாம் வந்து தரிசனத்தை கொடுத்து கடவுள் நேரடியா பேசுறாரு. अब ये सारा कुछ देकर दर्शन देते हैं। இப்ப கொர்நேலி வீட்டுக்கு வரான். अभी कोर्नेलियस के घर पे आते हैं। கொர்நேலி வீட்டுக்கு வந்த உடனே कोर्नेलियस के घर पे आते हुए 28ஆம் வசனத்துல அவன் சொல்ற முதல் வார்த்தை என்னன்னா यहाँ पे आके वर्स 28 में कहने वाला पहला क्या है? அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானோட கலந்து அவனிடத்தில் போக்குவரத்துமாய் வரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். क्योंकि यहाँ पे आप जानते हैं कि यहाँ की अन्य जाति के जहाँ आना जाना। பாருங்க யூதர்கள் யாரோடுமே மிங்கிள் ஆக மாட்டாங்க. देखिए यहाँ पे यहूदियों के लोग आके किसी के साथ में मेल मिलाप नहीं रखते हैं। அவர்கள் उடன்படிக்கையின் மக்கள். वो लोग आके एक साथ रहने वाले लोग हैं। தேவனிடத்திலிருந்து நேரடியா கட்டளை பெற்றவர்கள். और परमेश्वर से आके पाए हुए लोग हैं। அவருக்கு சொந்தமான ஜனங்கள். वो आके उनके बच्चे हैं। அவங்களுக்கு மட்டும் தான் ஆண்டவர் சொந்த, மீதி பேர்லாம் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னுவாங்க. वो लोग ही आके स्वर्ग को जाएंगे, बाकी लोग नरक को जाएंगे करके। ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சமாரியர் புறஜாதிகள் எல்லாரிடத்திலும் இந்த தேவ வசனம் புறப்பட்டு வருகிறது. लेकिन यहाँ पे हम देखते हैं यहाँ के सामरिया के लोग अन्य जाति के पास परमेश्वर का वचन फैलता है। अन्य ஜாதியானோட போக்குவரத்துமா இருக்க முடியாதுன்னு சொல்றவனோட கூட சேர்ந்து சமாரியரும் புறஜாதிகளும் கர்த்தரை ஒன்றாக சேர்ந்து ஆராதிக்க ஆரம்பிக்கிறார். जो आके अन्य जाति के घर नहीं जाना बोलता है, अब सब लोग मिलकर आकर परमेश्वर का आराधना करते हैं। हम देखते हैं இந்த வார்த்தையை எதனாலும் தடுக்க முடியல. मैं कहती हूँ कि ये वचन आके किसी चीज को भी रोक नहीं पाता है। கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டதா இது இருக்கிறது. किसी भी रहन सहन कुछ भी चीज है इसे रोक नहीं पा रहा है। நான் சொல்றேன் இந்த வார்த்தையை தடுத்து நிறுத்த யாராலுமே முடியாதுங்க. मैं कहता हूँ कि परमेश्वर के वचन को कोई भी आके रोक नहीं सकता है। அந்த வார்த்தையும் அந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை தான் உங்களுக்குள்ள இருக்கிறது. अब ये वचन और ये वचन का सामर्थ्य आपके अंदर है। அந்த வல்லமை உள்ள இருக்குதுன்னு நம்புங்க, விசுவாசிங்க. आप लोग को विश्वास करना है कि ये सामर्थ्य मेरे अंदर है। ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை எடுத்து உள்ள லோட் பண்ணுங்க. और एक एक दिन इस वचन को अपने अंदर लेके भरिए। இந்த வார்த்தையை தைரியமாய் மற்றவர்களுக்கு சொல்லுங்க. और इस वचन को एकदम धैर्य से दूसरे को बोलिए। நீங்க துணிச்சலும் தைரியமா சொல்லும்போது தேவ தூதர்கள் கூட அனுப்ப கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். जब आके धैर्य से दूसरे से आप ये वचन को बोलेंगे तो परमेश्वर दूत आके वहाँ पे काम करने लगता है। நீங்கள் தைரியமா ஒரு ஸ்டெப் எடுத்து
வைக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். जब आके धैर्य से आके एक कदम आगे उठाते हैं तो स्वर्गदूत वहाँ पे काम करने लगता ஆகவே है. இந்த வார்த்தையோட வல்லமையை புரிந்து கொள்ளுங்கள். तो आपको आके परमेश्वर का वचन का सामर्थ्य को समझ लेना முதல்ல है. அந்த பவரை உங்களோட வாழ்க்கையில அனுபவியுங்கள். सबसे पहले इस वचन का सामर्थ्य को आप अपने जीवन में महसूस करें. வியாதிக்கு எதிராக இந்த வார்த்தையை பேசுங்கள். आपके बीमारी के विरुद्ध इस वचन को आप बात करें. இருளான எல்லா அதிகாரத்துக்கும் எதிராக இந்த வார்த்தையை பேசுங்கள். जो भी अंधेरे में है उस वचन को आप बात करें. வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு எதிராக இந்த வார்த்தையை பேசுங்கள். आपके जीवन की परिस्थितियों के विरुद्ध इस वचन को बोलिए. எப்படி இந்த வார்த்தை எருசலேமிலிருந்து தடைகளை எல்லாம் உடைத்துக் கொண்டு யூதேயா முழுவதுக்கும் சமாரியாவுக்கும் சென்றதோ, பூமியின் கடைசி பரிந்தும் சென்றதோ, அதுபோல இந்த வார்த்தை நீங்கள் வாயை திறந்து பேசும்போது எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடியதா இருக்கு. जिस तरह से ये वचन सारे रुकावटों को तोड़कर यरूशलेम यहूदा में गया, बिल्कुल उसी तरह से आप भी इसको तोड़ के अपने जीवन में काम करें. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தரித்திரத்தை ஒழித்து கட்ட வல்லமுள்ள வார்த்தையாக இது இருக்கிறது. आपके जीवन में जो भी पैसे की कमी है, इसको आके इस वचन को दूर भगाने का सामर्थ्य है. சுகத்தையும் வெற்றியும் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. चंगाई और जीत आपके जीवन में यह वचन लेके आता है. எத்தனை பேர் சொல்லுங்க, இன்னைக்குல இருந்து இந்த வார்த்தையை நான் பேசுவேன் कितने விசுவாசத்தோட. लोग कहेंगे कि मैं विश्वास के साथ आज से परमेश्वर के वचन को बोलूंगा. ஹalleluya. हालेलुया. பேசுவீங்களா? கண்டிப்பா வார்த்தையை பேசுவீங்களா? क्या आप लोग परमेश्वर के वचन को बोलेंगे? ஹalleluya. हालेलुया. நம்ம யாரும் எழுந்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். सब खड़े होंगे अपनी जगह पे, நம்முடைய சகோதரி அவர்கள் ஜெபிப்பார்கள். प्रार्थना करेंगे. हालेलुया. पिता परमेश्वर, इस दोपहर के अवसर पर पिता परमेश्वर एक समय पे हम आपके सम्मुख में आते हैं. सुने हुए वचन के अनुसार पिता परमेश्वर, सबसे पहले हम अपने जीवन में इसको स्वीकार कर पाए पिता परमेश्वर कि हम सामर्थ्य से भरे हुए पिता परमेश्वर. हर एक दिन हम वचन को बोल कर अपने जीवन में हम चंगाई को प्राप्त करें, जीवन में जीत को प्राप्त करें, आशीर्वाद को प्राप्त करें पिता परमेश्वर. हालेलुया. पिता परमेश्वर हालेलुया. इस समय पर पिता परमेश्वर यहाँ पे जुड़े हुए हर एक भाइयों बहनों को मैं आपके हाथ पे सौंपती हूँ. यीशु मसीह के नाम से उनको मैं और उनके परिवार को मैं आशीष करती हूँ पिता परमेश्वर. उनके सारे कमी घटियों को दूर कर कर उनके खाना पाने को आप आशीष कीजिए, उनको कमाई को आप आशीष कीजिए. इस सारे हफ्ते अपने पंखों तले उन्हें छिपा कर आप उन्हें संभाल के रखे पिता परमेश्वर. हर एक को आप आशीष कीजिए पिता परमेश्वर. वचन के दिए पास्टर के लिए भी प्रेयर करती हूँ, उन्हें भी आप आशीष कीजिए पिता परमेश्वर. सब कुछ यीशु मसीह के नाम से मांगती हूँ, सुन और ग्रहण कर. आमीन. आमीन. प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सहभागिता तुम सबके साथ होती रहे. And all the saints of God says, Amen. Amen. God bless you all.